Dear students, for the past few classes, we have been studying about Indian historiography. In Indian historiography, we studied first about ancient Indian historiography and then medieval Indian historiography. In ancient Indian historiography, we studied about two historians, Banabhatta and Kalhana. In medieval Indian historiography, we have studied about another two historians. They are Al-Biruni and Ziauddin Barni. Today, in medieval Indian historiography, we will be studying about one more historian, that is Abul Fazl. அன்புக்கினிய மாணவர்களே, நாம் கடந்த சில வகுப்புகளாக இந்திய வரலாற்று வரைவியலை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய வரலாற்று வரைவியலில் முதலில் பழங்கால இந்திய வரலாற்று ஆசிரியர்களை பற்றி படித்தோம். பிறகு இடைக்கால இந்திய வரலாற்று ஆசிரியர்களை பற்றி படிக்க தொடங்கினோம். பழங்கால இந்திய வரலாற்று ஆசிரியர்களில் முதலில் பாணபட்டரையும் பிறகு கல்ஹானரையும் படித்தோம். இடைக்கால இந்திய வரலாற்று வரைவியலில் அல்பெருனியை பற்றி படித்தோம். அவருக்கு பிறகு ஜியாவுதீன் பர்னி பற்றி படித்தோம். இன்று நாம் இந்த காணொளியின் மூலமாக அபுல் ஃபாசல் என்கின்ற இடைக்கால வரலாற்று ஆசிரியரை பற்றி படிக்க இருக்கின்றோம். The most celebrated historian of Mughal period was Abul Fazl, who adorned the court of Akbar. His important works were Akbarnama and Aini Akbari. Akbarnama is a compilation of the personal life of Akbar and along with his reign. Aini Akbari discusses about the administration of Akbar, the administrative machinery of Akbar. These works were compiled on the orders of Akbar. Akbar had issued a royal decree to all the provinces to furnish information for compiling this work, and as a result, Abul Fazl's office was inundated with official reports. Akbarnama and Aini Akbari are considered to be the most complete and authentic history of Akbar and his reign. Abul Fazl was born on 14th July 1551 at Agra. He was the son of Sheikh Mubarak, a native of Nagaur in Rajasthan. Sheikh Mubarak again was part of Akbar's court, and he had a very decisive role to play in Akbar's life and also in making Akbar a very strong emperor. Again, Abul Fazl was the brother of Abul Faizi, who was also part of Akbar's court, and Abul Faizi is again noted for the several volumes he has written, and especially for the translation of Bhaskaracharya's Sanskrit mathematical work Leelavati. So Abul Fazl belonged to a family of intellectuals. அன்புக்கினிய மாணவர்களே, நாம் இன்று இடைக்கால வரலாற்று ஆசிரியர்களில் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற அபுல் ஃபாசல் என்கின்ற வரலாற்று ஆசிரியரை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். அபுல் ஃபாசல் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த தலை சிறந்த வரலாற்று ஆசிரியராக கருதப்படுகின்றார். அக்பருடைய அவையில் இருந்தவர். அக்பரை பற்றி 2 புத்தக தொகுப்புகளை எழுதியவர். அவர் எழுதிய ஒரு தொகுப்பின் பெயர் அக்பர்நாமா, இன்னொரு தொகுப்பு ஐனி அக்பரி. அக்பர்நாமா என்பது அக்பருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய ஆட்சியை பற்றி அக்பர்நாமாவில் தொகுக்கப்பட்டிருக்கிறது.
ஐனி அக்பரி என்பது அக்பருடைய காலத்தில் இருந்த நிர்வாக ஆட்சி முறை. நிர்வாகத்தில் இருந்த பல்வேறு விஷயங்கள் இந்த ஐனி அக்பரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகமானது அக்பருடைய உத்தரவுகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இது இந்த புத்தகத்தை தொகுப்பதற்காக அக்பர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் மூலம் அனைத்து ராஜ்யங்களிலும் இருந்து தகவல்கள் பெறப்பட்டிருந்தன. அதாவது அந்த உத்தரவின் மூலமாக அனைத்து ராஜ்யங்களிலிருந்தும் தகவல்கள் கோரப்பட்டிருந்தன. ஆக இந்த உத்தரவின் அடிப்படையில் அபுல் ஃபசல் உடைய அலுவலகத்தில் ஏராளமான ஆவணங்கள் வந்து குவிந்தன. இந்த ஆவணங்களை பயன்படுத்தி அபுல் ஃபசல் இந்த 2 புத்தகங்களையும், அக்பர் நாமா மற்றும் ஐனி அக்பரி என்கின்ற இந்த 2 புத்தகங்களையும் எழுதினார். அபுல் ஃபசல் ஆக்ராவில் 14 ஜூலை 1551 பிறந்தார். அவருடைய தந்தையார் பெயர் ஷேக் முபாரக். இவர்கள் அடிப்படையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நாகோர் என்கின்ற இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஷேக் முபாரக் அக்பருடைய அவையில் இருந்த ஒரு அறிஞர் ஆவார். அக்பருடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்தவராக ஷேக் முபாரக் இருந்தார். அக்பர் ஒரு தலைசிறந்த அரசராக வருவதற்கும் ஒரு ஆற்றல் மிக்க அரசராக, அதிகாரங்களை குவித்துக் கொண்ட அரசராக இருந்ததற்கு அடிப்படை காரணமாக ஷேக் முபாரக் இருந்தார். அபுல் ஃபசலுடைய இன்னொரு சகோதரர் அபுல் ஃபைசி, அவரும் அக்பருடைய அவையில் இருந்த அறிஞர், பல்வேறு நூல்களை எழுதியவர். அதில் குறிப்பாக பாஸ்கராச்சாரியா எழுதிய லீலாவதி என்கின்ற கணித நூலை மொழிபெயர்த்த நபர் அபுல் ஃபைசி. ஆக அபுல் ஃபசல் ஒரு அறிஞர்களுடைய குடும்பத்தில் பிறந்திருந்தார். Abul Fazl was an introspective and inquisitive person. As an introspective and inquisitive person, he had a very big interest in the details of information, or he did not take information as granted, and he always inquired about things, and hence when he started writing his work, he had taken up the responsibility of critically examining the sources, and hence his work is considered to be very authentic. Abul Fazl in 1572 was introduced to Akbar. When Akbar was in Fatehpur Mosque, Abul Fazl presented a tafsir of a surah in the mosque. This was liked very much by Akbar, and Akbar immediately included Abul Fazl in his imperial service. And from then on, Abul Fazl rose from position to position until he became the conscious keeper of the king. He has served the kingdom in various facilities. He was a general also. His rise was envied by a lot of people. Prince Salim or Jahangir had a personal animosity with Abul Fazl. In 1601, when Prince Salim rebelled against his father, Abul Fazl was campaigning in Deccan, was called to put an end to this revolt. அன்புக்கினியமானவர்களே, அபுல் ஃபசல்
இயல்பாக எதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலத்தில் இன்ட்ரோஸ்பெக்டிவ் அல்லது இன்க்யூசிட்டிவ் என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை உள்நோக்கி மிகவும் தெளிவாக ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இன்ட்ரோஸ்பெக்டிவ். இந்த பண்பு அவரிடம் இருந்த காரணத்தினால் அவர் புத்தகங்களை எழுத தொடங்கிய காலகட்டத்தில் சான்றுகளை மிகவும் உன்னிப்பாக பகுத்தாய்வு செய்தார். அதாவது அவருக்கு கிடைத்த சான்றுகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அந்த சான்றுகளை பகுத்தாய்வு செய்வது, அந்த சான்றுகளின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்வது, அந்த சான்றுகள் சரியானவைதானா என்பதை சரிபார்த்து அந்த சான்று யாரிடம் இருந்து கிடைத்தது, கிடைத்த நபர், அந்த சான்றை சொன்னவர், அந்த சான்றை கொடுத்தவர், அந்த சான்றை வழங்கியவர் சரியான நபர் தானா, அந்த சான்றில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களும் சரியானது தானா என்பதை சரிபார்த்த பிறகுதான் அவருடைய நூலில் அந்த சான்றுகளை சேர்த்ததாக சொல்லப்படுகிறது. அபுல் ஃபசல் 1572 அக்பருக்கு அறிமுகமானார். அக்பர் 1572 ஃபத்தேபூர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய வேளையில் அபுல் ஃபசல் அங்கு ஒரு தப்சீர் வழங்கினார். தப்சீர் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கம். ஆக குர்ஆனுடைய ஒரு சில வசனங்களுக்கான விளக்கத்தை அபுல் ஃபசல் 1572 ஃபத்தேபூர் பள்ளிவாசலில் வழங்கினார். அந்த நேரத்தில் அங்கு அக்பர் இருந்தார். அக்பருக்கு இந்த உரை மிகவும் பிடித்து போன காரணத்தினால் உடனடியாக அவரை அரச பணியில் அரசவையில் சேர்த்து கொண்டார். அப்படி சேர்க்கப்பட்ட அபுல் ஃபசல் மெல்ல மெல்ல தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு அரசருடைய மனசாட்சி அல்லது அரசருடைய நெருங்கிய ஆலோசகர் என்ற நிலையை அடைகின்ற வரை உயர்ந்து கொண்டே இருந்தார். அப்படி உயர்கின்ற வேளையில் அவர் உயர்வதற்கு முன்பு பல்வேறு பணிகளை அபுல் ஃபசல் செய்திருந்தார். அவருடைய வளர்ச்சியானது நிறைய பேருக்கு ஒரு வகையான எரிச்சலை உண்டாக்கியது. அக்பருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அந்த நிலைப்பாடு பல்வேறு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதில் குறிப்பாக அக்பருடைய மகன் பிரின்ஸ் சலீம் என்கின்ற ஜஹாங்கீர் ஒருவர். ஜஹாங்கீருக்கும் அபுல் ஃபசலுக்கும் மிக பெரிய முரண் இருந்தது. தனிப்பட்ட முறையிலேயே இந்த முரண் அமைந்திருந்தது. ஆக அபுல் ஃபசலுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் பிரின்ஸ் சலீம் உடைய உதவியுடன் அவரை கொலை செய்தனர். 1601 பிரின்ஸ் சலீம் தன்னுடைய தந்தை அக்பருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டார். அந்த வேளையில் அபுல் ஃபசல் தக்கான பீடபூமியில் தென்னிந்தியாவில் பணி செய்து கொண்டிருந்தார். இந்த புரட்சியை அடக்குவதற்காக அக்பர் அபுல் ஃபசலை வடக்கே அழைத்தார். Salim instigated Rajput chieftain Bir Singh Bundela to kill Abul Fazl on the way, and Abul Fazl was killed near Gwalior on 9th August 1602. On hearing the news of the death of Abul Fazl, Akbar proclaimed, "If Salim wished to be emperor, he could have killed me and spared Abul Fazl." So this is regarding the life of Abul Fazl. So now, as we said earlier, Abul Fazl's work
is Akbarnama. It is the personal life of Akbar along with his rule. And this Akbarnama is in three parts. The first part deals with Babur and Humayun. The second part deals completely with Akbar. The third part, Aini Akbari, talks about the administrative machinery of Akbar. In this, there is a detailed description of the population, industry, trade and commerce, and he himself declares that he has compiled this work with scrupulous regard for truth. Abul Fazl regarded history as a unique pearl of science which quiets perturbations, physical and spiritual, and gives light to darkness, external and internal. அன்புக்கினிய மாணவர்களே, அபுல் ஃபசல் தக்கான பீடபூமியில் இருந்து வடக்கு நோக்கி சலீம் அல்லது ஜஹாங்கீர், அக்பருடைய மகன் சலீம் அல்லது ஜஹாங்கீருடைய புரட்சியை கட்டுப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டார். அப்படி வடக்கு நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சலீம் அல்லது ஜஹாங்கீர், சலீம் என்கின்ற ஜஹாங்கீர் ஒரு ராஜ்புத்திர வீரரை பயன்படுத்தி, ராஜபுத்திர தளபதியை பயன்படுத்தி அபுல் ஃபசலை வழியிலேயே கொன்றார். அந்த ராஜபுத்திர தளபதியின் பெயர் பீர்சிங் புண்டேலா. ஆக இந்த பீர்சிங் புண்டேலா குவாலியருக்கு அருகாமையில் அபுல் ஃபசல் வரக்கூடிய வேளையில், மத்திய பிரதேச மாநிலம் குவாலியருக்கு அருகாமையில் அபுல் ஃபசல் வருகின்ற வேளையில் 9 ஆகஸ்ட் 1602 அன்று கொன்றார். அபுல் ஃபசலுடைய மரண செய்தியை கேட்டு அக்பர் சலீம் அவர்களுக்கு, தனது மகன் சலீம் அரசராக வேண்டும் என்று நினைத்திருந்தால் தன்னை கொன்றிருக்கலாம், அபுல் ஃபசலை விட்டு என்று அக்பர் கூறினார். அந்த அளவுக்கு அபுல் ஃபசல் மீது அக்பருக்கு ஒரு பற்றும் பாசமும் இருந்தது. ஆக இது அபுல் ஃபசலுடைய வாழ்க்கை. இப்பொழுது அவருடைய புத்தகங்கள். அபுல் ஃபசல் அக்பர் நாமா என்ற புத்தகத்தை எழுதினார் என்பதை நாம் அறிந்தோம். அந்த அக்பர் நாமா என்ற புத்தகத்தில் அபுல் ஃபசல் அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்திருக்கிறார். அக்பருடைய வாழ்க்கை வரலாறு என்கின்ற வேளையில் அக்பருடைய ஆட்சி முறைகளை பற்றியும் எழுதியிருக்கிறார். அந்த தொகுப்பு 3 புத்தகங்களை அடக்கியது. முதல் தொகுப்பு பாபர் மற்றும் ஹுமாயூனுடைய வாழ்க்கையை பற்றியது, முதல் புத்தகம். இரண்டாவது புத்தகம் முழுக்க அக்பரை பற்றியது. மூன்றாவது புத்தகம் தான் ஐனி அக்பரி என்ற நூல். இந்த ஐனி அக்பரி அக்பருடைய நிர்வாக முறையை பற்றி பேசுகின்றது. இந்த ஐனி அக்பரி அன்றைய இருந்த சமூக பொருளாதார சூழ்நிலைகளை மிக தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்று இருந்த மக்கள் தொகை, அன்று இருந்த தொழில்முறை, அன்றிருந்த வாணிபம், வியாபாரம், இதை பற்றியெல்லாம் இந்த ஐனி அக்பரி நூலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அபுல் ஃபசல் அவரே உறுதியாக தெளிவாக தெரிவிக்கின்றார். இந்த நூல்
உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்ற காரணத்திற்காக மிகவும் கவனத்தோடு இயற்றப்பட்ட ஒரு நூல் என்று அபுல் ஃபஸல் தெரிவிக்கின்றார். அதேபோல் அபுல் ஃபஸல் வரலாற்றை அவர் பேசுகின்ற வேளையில், அவர் வரலாற்றை விவரிக்கின்ற வேளையில் சொல்கிறார், வரலாறு என்பது ஒரு அறிவியல் போன்றது. இந்த வரலாறு மனதில் எழக்கூடிய ஐயப்பாடுகளை, மனதில் எழக்கூடிய கேள்விகளை, மனதில் எழக்கூடிய சந்தேகங்களை சரி செய்து நமக்கு அகரீதியாகவும் புற ரீதியாகவும் ஒரு வெளிச்சத்தை, ஆன்மீக மற்றும் நேரடியான வெளிச்சத்தை நமக்கு வழங்கக்கூடிய வல்லமை பெற்ற பாடமாக வரலாறு இருக்கின்றது என்று அபுல் ஃபஸல் தெரிவிக்கின்றார். The significance of Abul Fazl has been explained in the way like what Thucydides was to Greece, what Tacitus was to Rome, what Ibn Khaldun was to Arabs, Abul Fazl was to Mughals. So we all know that the Greek history was to a certain extent compiled by Thucydides, and it was a very great attempt on the part of Thucydides. Likewise, in Rome, we had Cornelius Tacitus. Cornelius Tacitus had compiled the work of the Roman Empire from the development of the city to transformation into republic and then to the empire. Likewise, Ibn Khaldun has been very instrumental in bringing to light the knowledge of Arabs, or bringing to light the Arab culture. And likewise, Abul Fazl was very important with regard to the Mughals. It is said that what Voltaire did a century later in respect of Louis XIV, Abul Fazl did it with regard to Akbar. His works depicted the spirit of the age, its arts and social life, administration and culture. Though his works have been highly commended, there are also criticism for his works. It is said that Abul Fazl was an artist rather than a scientist. In the sense, he considered history to be an art rather than a science. And as an artist, what he has done is he has put forth his personal opinions. He has not stayed away from bias. He has seen to it that the element of prejudice is interfering his work. For many vices of Akbar are minimized and his virtues are exaggerated. So this is one criticism of Abul Fazl and his writing. Again, another criticism is that the style of writing is not easy and lucid, and it is not easily understandable for the common man. In other words, it can be read only by serious scholars. Only serious scholars can make use of it. And this criticism that it cannot be used by all people and it can be used only by scholars was there even during the contemporary period. And when this criticism came forward, Abul Fazl clearly declared that this work is not for commoners. So this is another criticism regarding his work. So அன்புக்கினிய மாணவர்களே, அபுல் ஃபசல் முகலாய பேரரசின் தலைசிறந்த வரலாற்று ஆசிரியராக இருந்தார். அவர் தலைசிறந்த வரலாற்று ஆசிரியராக இருந்ததையும் அவருடைய முக்கியத்துவத்தையும் விளக்கக்கூடிய வகையில் சொல்கிறார்கள்,
கிரேக்க நாட்டுக்கு தூசிலைட்ஸ் என்ன செய்தாரோ, ரோம் நாட்டுக்கு டாசிட்டஸ் என்ன செய்தாரோ, அரபு மக்களுக்கு இப்னு கல்துன் என்ன செய்தாரோ அதை முகலாயர்களுக்கு அபுல் ஃபசல் செய்தார். அல்லது கிரேக்க நாட்டுக்கு எப்படி தூசிலைட்ஸ் ஒரு அடையாளமாக இருந்தாரோ, ரோம் நாட்டுக்கு எப்படி டாசிட்டஸ் ஒரு அடையாளமாக இருந்தாரோ, அரபு மக்களுக்கு எப்படி இப்னு கல்துன் ஒரு அடையாளமாக இருந்தாரோ, அதுபோல் முகலாயர்களுக்கு அபுல் ஃபசல் ஒரு அடையாளமாக இருந்தார். நமக்கு அனைவருக்கும் தெரியும், கிரேக்க வரலாற்றில் ஒரு மிக முக்கிய பங்காற்றியவர் தூசிடைட்ஸ். அதேபோல் ரொமானியர்களுடைய வரலாற்றை தொகுத்ததில் டாசிட்டஸுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. டாசிட்டஸ் ரோம் நாட்டுடைய வரலாற்றை அதனுடைய தொடக்கத்தில் இருந்து அல்லது ரோம் எப்படி ஒரு நகரமாக மாறியது, பிறகு எப்படி அது குடியரசானது, பிறகு அது எப்படி ஒரு சாம்ராஜ்யமாக ஆனது என்பதை தெள்ள தெளிவாக கார்னீலியஸ் டாசிட்டஸ் எழுதியிருக்கிறார். ஆக இப்னு கல்துன் அதே போல் அரபு மக்களுடைய ஒரு மிக சிறந்த அடையாளமாக விளங்கியிருக்கிறார். அதுபோல் முகலாயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக அமைந்தது அபுல் ஃபசல். முகலாயர்களுடைய வரலாறை பாபரிலிருந்து தொடங்கி அக்பர் வரை, அதில் குறிப்பாக அக்பருடைய வரலாற்றை முழுமையாக இந்த உலகுக்கு பதிவு செய்துவிட்டு சென்றவர் அபுல் ஃபசல். ஆக அவருடைய சிறப்பை விளக்கக்கூடிய இன்னொரு வாசகத்தில் சொல்கிறார்கள், வால்டயர் ஒரு நூற்றாண்டு கழித்து லூயி 14க்கு என்ன செய்தாரோ அதை அபுல் ஃபசல் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அக்பருக்காக செய்தார். அதாவது அந்த காலகட்டத்தை, அக்பர் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தை மிக தெளிவாக மிக நுணுக்கமாக பதிவு செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் இருந்த கலை, அந்த காலகட்டத்தில் இருந்த சமூக வாழ்க்கை, அந்த காலகட்டத்தில் இருந்த நிர்வாகம், அந்த காலகட்டத்தில் இருந்த பண்பாடு, இவைகளை மிக நுணுக்கமாக மிக தெளிவாக அபுல் ஃபசல் தொகுத்திருந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கின்றது. அதேபோல் இவருடைய புத்தகத்தில் அதிகமாக இவருடைய புத்தகம் பாராட்டப்பட்டாலும் இந்த புத்தகத்தில் சில விமர்சனங்களும் இருக்கின்றன. முதலாவது புத்தகம், அபுல் ஃபசல் ஒரு கலைஞனாக வரலாற்றை அணுகியிருக்கிறார், அவர் ஒரு அறிவியலாளராக வரலாற்றை வகுக்க தவறியிருக்கிறார் என்பது. அதாவது என்ன வேறுபாடு என்று சொன்னால், வரலாற்றை கலையாக பார்ப்பதா அல்லது அறிவியலாக பார்ப்பதா என்பது கேள்வி. அபுல் ஃபசல் கலையாக பார்த்திருக்கிறார் என்பது விமர்சனம். இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான வேறுபாடு, வரலாற்றை அறிவியலாக பாவிப்பவர்கள் வரலாற்றில் எந்த விதத்திலும் தனி மனித உணர்வுகள் புகுந்து விடாமல் இருப்பதை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்வார்கள். கலைஞர்கள் தங்களுடைய உணர்வுகள் வரலாற்றில் பிரதிபலிப்பதை அனுமதிப்பார்கள். ஆக இதுதான் வேறுபாடு. ஒரு வரலாற்றை கலை வடிவமாக பார்ப்பதற்கும் வரலாற்றை அறிவியல் வடிவமாக பார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய நிறைய வேறுபாடுகளில் மிக முக்கியமான வேறுபாடு, ஒரு வரலாற்று ஆசிரியருடைய உணர்வு அவருடைய எழுத்துக்களில் பிரதிபலித்தால் அவர் வரலாற்றை கலைஞராக அணுகியிருக்கிறார் என்று பொருள். வரலாற்று ஆசிரியருடைய உணர்வு தவிர்க்கப்பட்டு, வரலாற்று ஆசிரியருடைய உணர்வு தள்ளி வைக்கப்பட்டு, வரலாறை எந்தவித உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல் எழுதினால் அது அறிவியல். ஆனால் அபுல் ஃபசல் தன்னுடைய எழுத்துக்களில் அக்பரை பற்றி எழுதுகின்ற வேளையில் அக்பருடைய குறைபாடுகளை குறைத்து, அக்பருடைய குறைபாடுகளை மறைத்து, அக்பர் உடைய
நல்ல குணாதிசயங்களை மிகைப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆக அவருக்கு அக்பர் மீது இருந்த ஒரு நல்லெண்ணம் அவருடைய எழுத்துக்களில் பிரதிபலித்திருக்கின்றது. ஆக இது ஒரு தவறான நிலைப்பாடு அல்லது இது ஒரு கலை நிலைப்பாடு. அதே போல் இந்த புத்தகத்தில் இன்னொரு விமர்சனம் என்னவென்று சொன்னால், இந்த புத்தகங்கள் எளிய மொழி நடையில் எழுதப்படவில்லை என்பது. இந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அறிஞர்களாக இருக்க வேண்டும். சாதாரண மனிதர்களால் இந்த புத்தகத்தை படித்து புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஏன் என்று சொன்னால் அந்த மொழி நடை. இது அபுல் ஃபசலுடைய காலத்திலேயே ஒரு விமர்சனமாக வந்தது. அந்த நேரத்திலேயே அவர் அதை தெளிவுபடுத்தி சாதாரண மனிதர்களுடைய விஷயங்களை புறந்தள்ளினார். அவரே தெளிவாக சொன்னார், இந்த புத்தகமானது அறிஞர்களுக்காக எழுதப்படுகின்ற புத்தகம் என்று. இது ஒரு விமர்சனமாக அந்த புத்தகத்தின் மீது வைக்கப்படுகின்றது. ஆக அபுல் ஃபசல் அக்பருடைய அவையில் இருந்து அக்பருடைய வாழ்க்கையை இரண்டு புத்தக தொகுப்புகளில் தொகுத்திருக்கிறார். ஒன்று அக்பர்நாமா, இன்னொன்று ஐனி அக்பரி. இந்த இரண்டு புத்தகங்களுடைய தொகுப்பின் காரணமாக அவர் முகலாய பேரரசின் தலைசிறந்த வரலாற்று ஆசிரியராகவும் இடைக்கால வரலாற்று ஆசிரியர்களில் மிக முக்கியமானவராகவும் கருதப்படுகின்றார். This presentation was made with the help of B. Sheikh Ali, History, Its Theory and Method, Macmillan India Limited, and with the help of an article of Abul Fazl Usmani with the title Political Ideas of Sheikh Abul Fazl Allami, published in the Indian Journal of Political Science and retrieved from JSTOR. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியானது திரு பே ஷேக் அலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட், மேக்மிலன் இந்தியா லிமிடெட் மூலமாகவும் அபுல் ஃபசல் உஸ்மானி அவர்கள் எழுதிய பொலிட்டிக்கல் ஐடியாஸ் ஆஃப் ஷேக் அபுல் ஃபசல் அல்லாமி என்ற கட்டுரை த இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்த கட்டுரையின் மூலமாகவும், அந்த கட்டுரை ஜேஸ்டோர் மூலமாக பதிவிறக்கம் செய்யப்பட்டு இந்த காணொளியானது இந்த காணொளிக்காக பயன்படுத்தப்பட்டது.